கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 யோவான் 1:7, 2 ஜான் 1:7. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான். அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறாரு. ஏன்னா தன்னுடைய சுவிசேஷ நூலாக இருக்கட்டும், இல்லை வெளிப்படுத்தின விசேஷமாக இருக்கட்டும், தன்னுடைய 1வது நிருபத்திலையும் அநேக காரியங்கள் இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதில் 1வது அடையாளம் நம்ம 1 யோவானில் பார்க்கும்போது பார்த்தோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவமலை பிரசங்கம் என்று சொல்லக்கூடியதில் மார்க் 13வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் 22, 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். என்ன, நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்க, இப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து முன்னமே சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து ரொம்ப 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் ரொம்ப அநேக கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட மக்கள் அநேகர் வருவாங்க அப்படிங்கிறத நமக்கு சொன்னார். ஆனால் பேதுரு இதை குறித்து எழுதும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். என்ன, இப்படிப்பட்ட மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படிப்பட்ட மக்கள் வந்துட்டாங்கங்கிறதையும் சொன்னார். யோவான் தன் 1வது நிருபத்தில் எழுதும்போது 4வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லும்போது, பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கவில்லை. அப்போ என்ன, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அது இருக்குது. அதனால நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவன் தான் யாரு, அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மிக அழகாக நேர்த்தியாக சொல்கிறாரு. ஏன்னா 1 யோவான் 2:19 சொல்லும்போது, சிலர் நம்மளை காலத்தை 18வது வசனம், பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அப்போ என்ன, மாம்சத்தில் அறிக்கை செய்யாத எந்த ஒரு இதுவும், கிறிஸ்துவை அறிக்கை செய்யாத எதுவும் என்ன அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. இதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இந்த 2 யோவான் எழுதும்போது என்ன சொல்லி எழுதுகிறாரு, இப்படிப்பட்டவர்களை நாம் சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்லும்படி தான் இவர் இந்த எச்சரிப்பை கொடுப்பதற்காகத்தான் எழுதுகிறார். ஏன்னா அந்த நாட்களில் இங்கே ஒரு சபை இருக்குது. இந்த சபையில் இந்த சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில பிள்ளைகள் பின்பற்றுறாங்க. அவங்க தேவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டாங்க. மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இதுதான் நீங்கள் ஆதியிலே பெற்ற கற்பனை. இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் அன்பு செலுத்தணும். ஆனால் என்ன, நீங்கள் அது அன்பு செலுத்துவதில் நீங்கள் நல்ல ஜாக்கிரதையாக கவனமாக, யார் தேவனுக்கு என்று இருக்கிறவங்க, யார் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணக்கூடிய மக்களைத்தான் நீங்கள் வீட்டில் உபசரிக்கணும். அவங்களத்தான் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அவங்களுக்கு தான் நீங்கள் அன்பு செலுத்தணுமே ஒழிய, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத மக்களை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று எச்சரிப்பு கொடுப்பதற்காக. இன்றைக்கும் நம்ம இதை ரொம்ப ஜாக்கிரதையாக தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வரவில்லை, இயேசு கிறிஸ்து தேவனா வந்தார், அவர் ஒரு ஆவியாக வந்தார், இப்படி சொல்லக்கூடிய அநேக கள்ள மக்கள் உண்டு. அதனால் ஜாக்கிரதையாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டாங்க. அவர் மாம்சத்தில் வரவில்லை,
அவர் தேவனா வந்தார், அவர் தேவனா இருந்தார், இல்லை அவர் ஆவியா வந்தார், அவர் மரிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அநேக கள்ளத்துர் உபதேசங்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்குது. அந்த காலத்திலே 1வது நூற்றாண்டிலே இது வந்துச்சு. அதனால தான் என்ன இருக்கிறாரு, யார் அந்தி கிறிஸ்து, யார் அந்தி கிறிஸ்து என்பதை மிக தெளிவாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். அப்போ எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, நம்ம சரியான கிறிஸ்தவர்களை அடையாளம் கண்டுகொள்வோமா? ரொம்ப அவசியமான ஒன்று. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்று அடையாளம் தெரிந்து கொண்டு, ஆமாண்டவரே, பொய்யானவர்களை விட்டு விலகி எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்ய வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.